ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் மூலம் பாப்புலரான பாலாஜி முருகதாஸ் இனிமேல் நான் சினிமாவுக்கே வரமாட்டேன், என்னை நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க, நல்லா ஏமாற்றிட்டாங்க, எனக்கு இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு செம்ம கோவமாக கெட்ட வார்த்தையிலேயே திட்டியிருக்காரு. மாடலிங் ஃபீல்டில் இருந்த பாலாஜி முருகதாஸ் பிக் பாஸ் சீசன் 4 கலந்துக்கிட்டு ரன்னர் அப் ஆயிருந்தார். ஓடிடியில் வெளியான பிக் பாஸ் அல்டிமேட்லேயும் கலந்துக்கிட்டு டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றிருந்தார். அதுக்கப்புறமா சினிமா வாய்ப்புகள் வர ஆரம்பித்ததால் படங்களில் நடிச்சிட்டு வந்தார். இதைத் தொடர்ந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, தங்கம் எண்கள், தரமணி உள்ளிட்ட படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஜேஎஸ்கே ப்ரொடக்ஷன் சதீஷ்குமார் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ஷன் பண்ணியிருக்கிற ஃபயர் அப்படிங்கிற படத்தில் பாலாஜி முருகதாஸ் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ரக்ஷிதா மகாலட்சுமி உள்ளிட்ட பல பிக் பாஸ் பிரபலங்களும் நடிச்சிருக்காங்க. படத்துடைய ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போன வருஷம் படத்துடைய கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் படத்தில் நடித்ததுக்காக தயாரிப்பாளர் சதீஷ்குமார் இப்போ வரைக்கும் தனக்கு ₹1 கூட சம்பளம் தரல அப்படின்னும் ஒத்த பைசா கூட அட்வான்ஸும் தரல அப்படின்னு பாலாஜி முருகதாஸ் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த சினிமா தொழிலே வேண்டாம், நான் வேறு ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ரசிகர்கள் இந்த ஃபீல்டு இப்படி தான் இருக்கும், கிவ் அப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சந்தோஷமாக தான் இந்த சினிமா தொழிலை விட்டு போகிறேன், எனக்கு வரலன்னா வரல தான், ஃபயர் இஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட். ஆஃப்டர் ஆல் என்னோட இந்த ட்வீட்ஸை எல்லாம் வச்சு அந்த ப்ரொடியூசர் படத்துக்கு விளம்பரம் தேடிக்குவார். நான் ஒரு லூசர், இந்த சினிமா ரொம்ப கடினமான இடம், எனக்கு நிம்மதி மட்டும் போதும், நான் இதை விட்டு விலகி போகிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக ட்வீட் பண்ணியிருக்காரு. முன்னதாக இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ஆக்ட்ரஸ் ரச்சிதா நடிச்சிருந்த சில காட்சிகளை செம்ம கிளாமராக எடிட் பண்ணி அவங்களுக்கே பிறந்தநாள் பரிசு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா ரச்சிதா செம்ம கடுப்பாயிட்டாங்க. பாலாஜி முருகதாஸ் மாதிரி ரச்சிதாவுக்கும் சம்பளம் வரலையா, மேலும் இந்த படத்தில் நடிச்சிருந்த சுரேஷ் சக்கரவர்த்தி, சாக்ஷி அகர்வால் உள்ளிட்ட மற்ற நடிகர்களுக்கு என்னாச்சு, அவங்களுக்கும் சம்பளம் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது பற்றி எந்த தகவலும் இல்லை. அதே போல் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தயாரிப்பாளர் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் இப்போ வரைக்கும் தரப்படலை.